ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து 48 நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும்? 4ஆம் இடம்ங்கிறது மாத்துருக்காரர்கள், 4ஆம் இடம்ங்கிறது இரத்தபந்த உறவுகள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது செஸ்ட் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது முதுகு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள். உடைய ஹெல்த்தில் சில பேருடைய வீட்டில் ஸ்ட்ரோக் வரலாம், சில பேருடைய வீட்டில் ஹெல்த்தில் மெயினாக பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கலாம், நெஞ்சு சளி கோத்துக்கலாம். நல்லா தான் ஓடிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாக்கு, வீட்டில் பெரியவங்களை அட்மிட் பண்ணுறது, ஸ்ட்ரோக் வர்றது, உடனே கொண்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நல்லா தான் இருக்கும், செஸ்ட்டு பிரஸ்ட்டில் சின்ன கட்டி பெருசாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ அது பெருசாக பூதாகரமாக வெடிக்கும். நல்லா தான் போகும், L4 L5க்கு மேலே சின்னதாக வலின்னு ஆரம்பிக்கும், இன்றைக்கி டேட்டுக்கு அது பெருசாக சமாச்சாரமாக வடிக்கும். ஃபேமிலிக்குள்ளே சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா கிரகணத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்களில் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா, மெயினாக பெண்கள் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய இறப்பு. அதே மாதிரி பசங்களை விட்டு பிரியறது, ஏதோ ஒரு காரணத்தினால் பசங்க ஹாஸ்டலில் போகலாம், இல்லை பசங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம், நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம், வீட்டில் தேவையில்லாத செலவுகள், பைப்பிங் செலவு, மோட்டர் செலவு, மோட்டர் நல்லா ஓடிட்டு இருக்கிற மோட்டர் 2 போயிடும், வண்டி வாகனங்களில் ஏதாவது தேவையில்லாத பழுது ஏற்படுறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த மாதிரி வேரீடாக ஒன்று மாற்றி இது மாதிரி நடந்துட்டு இருக்கும். எல்லாமே பயங்கரமான கிரகங்கள், அது எல்லாத்துடைய பார்வை உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருப்பது தான் நல்லது. இதில் என்ன பண்ணலாம்? மெயினாக சொல்ல வேண்டியது, உங்கள் பக்கத்தில் வீட்டில், அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இது கிராம தெய்வதைகள், அதாவது முனீஸ்வரன், இந்த பொன்னன், இந்த மாதிரி ஒரு உக்ர தெய்வதம், அந்த உக்ர தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று பச்சரிசி வெல்லம் கொடுத்து நீங்கள் தான தர்மங்கள் செய்து ஒரு சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது. காலையில் சுவாமியை குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, 9 மணியோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை கர்ப்பிணி பெண்கள் இருந்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே வராமல் ஒரு ரூம்குள்ளே இருக்கிறது நல்லது. இந்த டைமில் ஏதோ சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி தலையை பிக்கிறது, ஹேர் கட்டிங் பண்ணுறது, இந்த நெயிலை பிச்சு போடுறது. சில பேருக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதையை கடிச்சு துப்புவாங்க. இந்த மாதிரி விசித்திரமான சேஷ்டைகள்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். ரிஷபத்தில் பிறந்தவங்க சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். அதில் மெயினாக நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான தர்மங்கள் செய்வது, குளிச்சுட்டு சாப்பிட்றது, 6:55க்கு அப்புறம் மத்தியானம் 3:40லேருந்து இந்த 4 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக சிவபெருமானே பிடிங்க, ஓம் நம சிவாயான்னு பாடுங்க, லிங்காஷ்டமம் படிங்க, பயங்கரமான சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து, வாக்குவாதங்கள்லேருந்து, சொந்த பந்தங்களுடைய ஒரு கனெக்ஷனை ஒரு 48 நாளுக்கு கட் பண்ணுங்க. அதெல்லாம் மட்டும் பார்த்துங்க, வேறு பெரிய பாதிப்புகள் கிடையாது. சிம்பிள். நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஜபம் பண்ணலாம். அது பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தில் சின்னதாக பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அட்டன் பண்ணுறது நல்லது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்காயுஷ்மான்.